நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ நியூ கான்செப்ட். ஆல்ரெடி ஏகப்பட்ட சேனல்ல இதே சொல்லிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா ஒவ்வொரு எப்படி சொல்றது, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், நியூ ரைட்டர்ஸா இருக்கட்டும், ஒரு நியூ கான்செப்டை வெல்கம் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி இது மேல வந்து நியூ நியூ கான்செப்ட், நியூ நியூ ஸ்டோரிஸ் பார்க்கலாம், ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஐம் ஆல்சோ an AD. இதை பார்க்கும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஸ்டோரி நம்ம எழுதலாம். அது ஆடியன்ஸ் மோஸ்ட்லி ரிசீவ் பண்றதுக்கு வேணா லேட் ஆகலாம், பட் ஆனா மோஸ்ட்லி புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இந்த படம். ஆக்சுவலி மூவி இட்ஸ் லைக் எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் ஃபேமிலி ஆடியன்ஸா இல்ல ஸ்கிட்ஸ் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்டர் பாருங்க, உங்களுக்கு நேம் பிடிக்குதா, ட்ரெய்லர் பிடிக்குதா, நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இதை ஃபேமிலி ஆடியன்ஸ்னு அப்படியே கொஞ்சம் தள்ள வேண்டாம், இல்ல சில்ட்ரன்ஸ் தான் பார்க்கணும்னு தள்ள தேவை. நல்லா இருக்கு, நல்ல படம். ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல படங்கள் வந்திருக்கு, பட் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஷ்ஷா வந்ததுல ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நல்லா போர் அடிக்காம, ஆனால் ரன் டைமும் ரொம்ப கம்மி. ஸோ போர் அடிக்காம எந்த லாக் இல்லாம என்டர்டெய்னிங்கா இருக்கு படம். மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டா இருந்துச்சு. ஒரு 2 சின்ன சாங்ஸ் மட்டும் இருந்தது. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் மேபி ஒரு கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் தோச்சு. மற்றபடி வேற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அதான் இந்த சிம்பிளா இல்லை, ஒன் லைனர் சொன்னா ஒரு கதாசிரியர் கதை எழுதுறாரு. அந்த கதையில இருக்க கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கான நியாயத்தை தேடி வராங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த நியாயத்தை அவர் கொடுத்தாரா இல்லையான்றது தான் செகண்ட் ஹாஃப். அதான் சிம்பிள். படம் வந்து உண்மையிலே வந்து தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான படம் தான் உள்ளுக்குள்ள பார்க்கும் பொழுது இருக்கும். இதுல வந்து சொல்ல முடியாத இல்ல பல பல ஆண்டு காலமா வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அரசியலையும் சமூக மாற்றத்தையும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகா பொறுமையா நிதானமா எடுத்து சொல்லியிருக்கு. நிச்சயமா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மியூசிக் பிரமாதமா, கதைக்கு எவ்வளவு மியூசிக் கொடுக்கணுமோ அதை வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அனிமேஷன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்னா குழந்தைங்களுக்கு இங்க சொல்லி இருக்கக்கூடிய அரசியல் நிச்சயமா புரியாது. ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டம் மாறுறதுக்கான ஒரு முன்முயற்சி அப்படின்னும் பொழுது 18+ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நிச்சயமா புரியும் இந்த படம். குழந்தைங்களுக்கு நிச்சயமா புரிய வாய்ப்பில்லை. ஏன்னா வளர்ந்த நம்மளுக்கே வந்து இந்த படத்தை மறுபடியும் ஒரு முறை உட்காந்து பார்த்து டீகோட் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஈஸியா லைட் வெட்டடா கடந்து போயிட முடியாது. ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும். ஆனா நிச்சயமா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். வணக்கம், நான் பாடலாசிரியர் புத்தமிழ். மாயக்கொத்து அப்படின்ற ஒரு படம் பார்த்தோம். ரொம்ப அருமையான கதை, வித்தியாசமான படம் பார்க்கணும்னா அந்த படம் பாடலாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு படம். அதாவது கதை வந்து அப்படியே இப்படிலாம் ஒரு கதை இருக்குமா, என்னப்பா கதை முடியா அப்படின்ற மாதிரி வந்து உண்மையிலே கதையா போகும், ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அருமையான முடிவை ஒவ்வொரு கதைக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பொறுப்போட இந்த கதைக்கு முடிவு கொடுத்து அருமையா இயக்கியிருக்காங்க. இதை வந்து நடிச்ச நடிகர்கள் எல்லோரும் வந்து அருமையா இயல்பா நடிச்சிருக்காங்க, இயல்பா நடிக்க வச்சிருக்காங்க. அதுல இயக்குனரோட அருமை தெரியுது. இந்த மாதிரி ஒரு கதைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி படத்தை நம்ம வெற்றி பெற வைக்கிறப்ப இந்த மாதிரி கதைகள்லாம் வர்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். மக்கள் அனைவரும் வந்து தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு பண்ணணும். நானும் ஆசைப்படுறேன். நானுமே வந்து சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து தியேட்டர்ல வந்து அதை கொண்டாடணும். இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். படக்குழுவினருக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கதை எல்லாருமே நல்ல ஆக்டும் பண்ணியிருந்தாங்க, பொருத்தமா இருந்தது. கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற நடிகர்களை சூஸ் பண்ணி நடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட். ஓகே, என்னோட டாக்டர் மியூசிக் டைரக்டர் அது படத்துல அஞ்சனா ராஜகோபாலன். டெபுட்டன்ட் மியூசிக் டைரக்டர் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷார்ட்டர் வெர்ஷனா இருக்கும்போது இருந்தாலும் லாங்கர் வெர்ஷன் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கு. தேங்க்யூ. ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட் இன் ஆல் தர் ஃபியூச்சர் என்டர்பிரைஸ். தேங்க்யூ. நான் வந்து அஞ்சனாவோட அம்மா. ஷீஸ் டன் த மியூசிக் இந்த படத்துக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த வயலன்ஸ் அதெல்லாம் இல்லாமல்
எல்லாருமே பார்க்குற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டு போயிருந்தாங்க. படத்தை வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல. எஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த படம். குழந்தைங்க பார்க்கணும், அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். ஆஸ் தே ஆர் ஆல்சோ, குழந்தைங்க வந்து கிரியேட்டர்ஸ், கிரியேட்டிவிட்டி அப்போதானே வளருது குழந்தைங்களுக்கு. ஸோ அது வளரும் போதுமே ஒரு கிரியேட்டர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதை வந்து சொல்லுது. ஸோ இது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எஸ், எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கணும். ரொம்ப நல்ல படம்.